பார்க்க வேண்டுமா? அணுக வேண்டிய முகவரி டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள், வாஸ்து பேராசிரியர், ஸ்ரீ அமிர்தா வாஸ்து கன்சல்டிங் சென்டர், 2C தளி ரோடு, உடுமலைப்பேட்டை, கோவை மாவட்டம். தொலைபேசி 04552231 செல் நம்பர் 9843227635 மற்றும் 9443207635. வாங்க வாங்க, வாஸ்து சாஸ்திரம் பார்க்க வாங்க வாங்க. எல்லா கடவுளும் ஆவாகம் பண்ணாதான் வருவாங்க. ஜெனரலா முருகரம் எல்லா கடவுளும் கொடுத்தாங்க. பட் பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு சக்தி. என்ன சக்தினா, ஒன்றா மஞ்சள் பிடிச்சி வச்சா வந்துடுவாரு, சாணி பிடிச்சி வச்சா வந்துடுவாரு, ஒரு கல்லை பிடிச்சி வச்சா வந்துடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி, அது அனுபவமாக நான் கற்றுருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் சில தோஷமாக வீடு கட்டிட்டு சரி இதுக்கு வந்து பிள்ளையார் வச்சா சரியாக இருக்கிறப்ப நான் அங்கங்கே பிள்ளையார் வச்சுருந்தாங்க. அதுக்கும் அவங்க தீர்வு கிடைக்கல. இது ஏன் அப்படின்னு நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன மாதிரி இடிச்சு கட்டுறதுக்கு அது பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரோடு விட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு கண்டதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு டிச்சோரத்தை வச்சுறாங்க, பிள்ளையார் வச்சு சரியான அது பிள்ளையார் அவமதிக்கிற மாதிரி இருக்கேன். ஸோ இது ஏன் அப்படின்னு எனக்கு பிள்ளையாரை பற்றி நாம சொல்லணும் அப்படின்னா இந்த வாஸ்து தத்துவத்தை சொல்லாம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா 5 கரத்தனைன்னு சொல்றாங்க, பஞ்சபூதிக்கு அதிபதினு சொல்றாங்க. அப்ப எடுத்து வைத்தால் பிள்ளையாருங்கிறத தப்பா புரிஞ்சுட்டு இன்னொரு பக்கம் போய் எடுத்து வைக்கிறதெல்லாம் உண்டு. ஆனா எடுத்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னா இந்த பஞ்சபூதியத்தை நீங்க எடுத்து வைத்தால் இவர் பிள்ளையார், கூப்பிட்ட குரலுக்கு உதவக்கூடியவர்னு அர்த்தம். இந்த வீட்டை மண், நீர், நிலம், காற்று, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற இந்த 5 தத்துவத்துக்கு அதிபதியான அவரை இந்த வீட்டை எடுத்து வைப்பதன் மூலமாக அவருடைய அருளை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத ஆன்மீக தத்துவம். ஆனா வாஸ்துல ஒழிக்கப்பட்டது. இதனுடைய விரிவுகள், தேடல்கள் மக்களுக்கு கிடைக்காமல் போனதுனால அவர்கள் வெறுமன விநாயகருடைய உருவகத்தையும் அதனுடைய ஓங்காரத்தையுமாக எடுத்துக்கொண்டு ஓங்கார ஓசை, யானையின் பிளிரல், ஓம் என்ற பிரபணத்தினுடைய தத்துவம் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டார்களே, அமைப்பில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த அக்னி பாகம் என்று சொல்லக்கூடியது வந்து நெருப்பு தத்துவம், ஈசானிய பாகம் என்று சொல்லக்கூடியது நீர் தத்துவம், உங்களுக்கு நைதிரியம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீர்கள் என்றால் இது மலை நிலத்தினுடைய தத்துவமாக வருகிறது. வாயுவியம் என்று சொல்லக்கூடிய வடமேற்கு பாகங்கள் வந்து காற்றினுடைய தத்துவமாகவும், பிரம்மம் என்று சொல்லக்கூடிய தன்மை ஆகாய தன்மையை பெறுவதாகவும் அமைந்து இந்த 5 நிலைகளை நீங்கள் எடுத்து அழகாக தத்துவப்படி தத்துவப்படி வைத்தால் விநாயகர் இந்த வீட்டிற்குள் முழுமையாக இருந்து அவர் மந்திரங்களில் என்ன என்ன நீங்கள் மந்திரிக்கிறீர்கள் என்று பார்த்தால் அவருடைய புகழை சொல்லுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது விநாயகனே நீ முருகனுக்கு துணையாக இருந்து வெற்றி வாகையை சூடி கொடுத்தவன் எனக்கு உதவுவாயாக அப்படி என்றுதான் மந்திரத்தினுடைய உட்பொருள்கள் எல்லாம் உண்டு. அந்த உட்பொருள்கள் முருகன் யார் என்று பார்த்தால் பூமியினுடைய அதிதேவதை தான் முருகனாகிறார். அப்படியாப்பட்ட இந்த பூமியின் அதிதேவதையான முருகனுக்கு உதவக்கூடியவர் யார் என்று கேட்டால் இந்த பஞ்சபூதியத்துக்கு அதிபதியான விநாயகர் என்று பொருள் கொள்ள வேண்டும். இது வாஸ்துவின் உண்மையான தத்துவம். மக்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு தேனை கலந்து சொல்லுவது போல் தேனில் சொல்லப்பட்ட அமைப்புகள் பூராமே தத்துவத்தை வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு உங்களை போன்றவர்களுடைய மனதை புண்ணாக்கும்படியாக அமைப்புகளில் சில இடங்களில் விநாயகரை வைத்து விடுகிறார்கள். அது விநாயகரை அந்த இடத்தில் வைத்துத்தான் அந்த தெருத்தாக்கத்தை எல்லாம் தடுக்க வேண்டும் என்பது கிடையாது. அப்படி செய்யக்கூடிய வீடுகளிலேயும் அந்த தெருத்தாக்கங்கள் கட்டுப்படுத்துவது கிடையாது. ஏழையிலிருந்து பணக்காரர் வரை அவங்களுக்கு தகுதி தக்கபடி எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு சிலர் நான் வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லை, இப்ப வீடு போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேரை சந்திக்கிறோம். இப்படி எல்லாம் பல பேர் சந்திக்கல. என்ன வீடெல்லாம் நல்லபடியா கட்டிருக்கீங்க, இவ்வளவு வசதியா இருக்கீங்க, மாடி மேல மாடி வீடு கட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றீங்களா என்ன சார்
இப்படி உங்களுக்கு என்ன குறைன்னு தெரியும். இப்படி பல பேர் இந்த வீடுகள்லாம் கட்டி வீட்டுக்கு போறதுக்கு நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போறதுக்கு அபிப்பிராயம் இல்லை, இப்படின்னு பல பேர் சொல்லி ஒரு வாழ்க்கையில உங்களுடைய வாஸ்து மூலியமா அவங்களுக்கு ஏதாவது நிறைவு பண்ண முடியுமா? படத்தை எல்லாம் உத்து பாத்தீங்கன்னா இதுல அந்த தத்துவம் நன்றாகவே புரியும். இந்த பாகம் மேற்கு நைதிரியம் சார்ந்த பாகம் என்று சொல்லக்கூடியது. அதில் இது தெற்கு என்ற அமைப்பில் நைதிரியத்தன்மை பெறக்கூடிய அமைப்பு. நீங்க சொல்ற அந்த பணக்காரர் இந்த வீட்டுல இருக்கிறார். இந்த வீட்டினுடைய வாசலுடைய ஏறக்கூடிய பாகம் பார்த்தீர்கள் என்றால் தெற்கு நைதிரியத்திலிருந்து ஏறுகிறார். இந்த தெற்கு நைதிரியம் குடும்ப தலைவி சுகத்தை அனுபவிக்க கூடாது என்கின்ற நிலை. இவர் நேரமே போயிட்டாருன்னா தான் அங்க வீட்டுல சந்தோஷம் நினைக்குமே. அப்ப என்ன ஆகி போகுது, இந்த நைதிரியம் தெற்கே இருக்கக்கூடிய அமைப்பினுடைய தன்மையும் இங்க பாத்தீங்கன்னா இந்த படியிலிருந்து இவர் போகும் பொழுது இந்த இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜன்னல் அமைப்புகள் எல்லாமே அவர் இந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்துது. உள்ள வந்தாருன்னா இந்த எப்பவாச்சும் நைட்டு ஒரு 12 மணிக்கு போவோம், அப்படி போனாதான் கடைக்காரங்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வரும் பொழுது எப்படி உள்ள நிம்மதியா வர முடியும்? ஆக இந்த அமைப்பு ஒன்று போதும். அந்த அம்மா தப்பா வாழ்க்கை இருக்கிறதுக்கும் தியாகம் பண்ணிட்டு வாழ்க்கை இருக்கிறதுக்கும். தப்புன்னா இந்த இடத்துல தியாகம் பாத்தீங்கன்னா கணவன் வரமாட்டாரு, அவருக்காக சமைச்சு வச்சுட்டு இந்த அம்மா அன்போட இருந்துட்டு இருப்பாங்க. இது அத்தனையும் வீணா போகும். மறுநாள் பாத்தீங்கன்னா சண்டை செஞ்சிடும். அப்புறம் எப்படி பொண்டாட்டி மேல அவருக்கு பாசம் வரும்? இந்த அம்மா அன்பினுடைய வெளிப்பாட்டை சொல்லு, நேத்திக்கு ஆக்கி வச்சதே நேரமே வரக்கூடாதான்னு. ஆனா இந்த அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் அந்த தன்மையில தான் போறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அம்மா சமைக்கிற சமையல் பாருங்க, இந்த ஈசானிய அடிப்படையில இந்த ஈசான அடிப்படையில அந்த அம்மா சமைச்சு வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க தலைவனுக்கு பொருளாதார நெருக்கடியை தந்து. இப்ப இந்த பொருளாதார நெருக்கடியை தந்து பின்தங்கப்படுறதுனால இவருக்கு தென்றலா வரக்கூடிய அந்த அமைப்பு புயலா மாறி போகுது. ஏன்னா உங்களுக்கு இப்ப நம்ம இந்த ஏசி ரூம்ல இருக்கிறோம். அந்த ஏசி பாருங்க வேர்க்குது. இந்த இடம் தண்ணி வரக்கூடிய இடம். இந்த தண்ணி அனலால் வேக வைக்கப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க குளிர்ச்சி கிடையாது, வெப்பம். இந்த வெப்பம் யார பாதிக்குதுன்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவனை அப்படியே வீணாக்கிறது. ஈசானிய பாகம் ஆண் வர்க்கத்துக்கே ஆகாது. தவறாக இருந்தால், சரியாக இருந்தால் அந்த ஆண் நிலைப்பாடுகள் அத்தனை பேரும் வீரம் செறிந்த சோழ மண் இந்த திருவாரூர். அப்போ வீரத்தினுடைய வெளிப்பாடாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆக இந்த வாசல் அமைப்புகளை வாஸ்துப்படி இன்னும் இடத்தை நாம் ஆராய்ந்து நேரடியாக இந்த இடத்தை நாம பார்த்தா இந்த தன்மையை எப்படி மாற்ற முடியும்னு மாத்தலாம். அப்படி மாத்தினாதான் அவர் வீட்டுக்குள்ள நேரமே வருவார். கடங்காரங்க ஒழிஞ்சிருவாங்க. ஏன்னா இவர் நல்ல அமைப்புல இங்க வரும் பொழுது இவருக்கு கடமுழுதும் மறந்துடுவான் இவர்கிட்ட கேட்கணும்னு. ஏன்னா இவருடைய பொழிவு, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பை இந்த வீட்டுல நான் கொடுத்துருவேன். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மகான் ஊர் எல்லையில வர்றாருன்னா ஊரே போய் வரவேற்க போகுது பாத்தீங்களா? அந்த அமைப்பை போல அவருடைய அந்த வைப்ரேஷன் மாதிரியான அமைப்பு இங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கடங்காரனை கண்டு நீங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வீட்டுல ஒழிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் இங்க திருப்பி கொடுத்துறேன். அங்க பாத்தீங்கன்னா உங்களை கடங்காரன் மறந்துடுவாங்க. நீங்க எண்ணெய் கொண்டை கொடுத்தாலும் பண்ணிடுவான். நீங்க நேரடியா போய் அவருக்கு தைரியம் போயிட்டா, தம்பி அந்த பணம் அவனுக்கு அடுத்த அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலையை தரும். எனவே அந்த மாதிரி சின்ன பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு தவறாகும் பொழுது அந்த ஒழியக்கூடிய தன்மையை தந்துவிடும். குடும்ப தலைவர் இருக்காரு. அந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துல ஒரு அமைதி, நிம்மதி, பொருள் எல்லாத்துலயும் குறைவு இல்லாம இருக்காங்க. அவர் வயோதிக காரணத்தால அந்த குடும்ப தலைவர் இறந்துடுறாரு. அடுத்த தலைமுறை வரும் பொழுது அந்த குடும்பத்துல அந்த வீட்டில் உள்ள குடும்ப சூழ்நிலையில பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த குடும்பம் அந்த வீட்டையே காலி பண்ற சூழ்நிலைகள், மறுபடியும் அந்த வீட்டுக்கு யாருமே குடி போக முடியாத சூழ்நிலைகள் இப்படி ஏற்படுது. இது என்ன காரணம்? காரணங்கள் பார்த்தோம்னா ஏகப்பட்ட காரணத்தை இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பட அமைப்பை வச்சு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு முதல்ல நல்லாதான் இருந்திருக்கும். ஏன்னா குடும்ப தலைவன் நமக்கு நல்லபடியா இருக்கிறார்.
அந்த நல்லபடியா இருக்கும் பொழுது குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். ஏன்னா அவர் வயோதிகமாகி தானே மரணத்தை தழுவி இருக்கிறார். அப்ப அந்த வீடு நல்ல அமைப்புல ஓரளவு சப்போர்ட் ஆகி இருந்திருக்கும். அந்த சப்போர்ட்ல பாக பிரிவினைங்கிற ஒரு தன்மை வரும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா உங்க திருவாரூர்ல முற்றம்னு சொல்லக்கூடிய பாகம் இது. இந்த முற்றம்னு சொல்லக்கூடிய பாகத்துல இருக்கக்கூடிய அந்த வீடு பாத்தீங்கன்னா நல்ல அமைப்புல இருக்கும். நல்லா வாழ்ந்திருப்பாரு, நல்லபடியா குழந்தை குட்டிகளுக்கு எல்லாம் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் வாசு மைனஸ்ல இருந்ததுனால வருமானத்துல கொஞ்சம் குறைவா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நிறைவுங்கிற அம்சத்துல இருந்திருப்பார். ஆனால் இப்ப பாகம் பண்றோம்னு சொல்லி போட்டு நல்ல தன்மையா பண்றோம்னு இப்படி ஒருத்தருக்கு ஒரு பாகத்தை கொடுத்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல ஒரு 3 அடி சந்தை கொடுத்து இன்னொருத்தருக்கு ஒரு பாகத்தை கொடுத்து இந்த இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு பாகம்னு இப்படி 4 பிரிவா பிரிக்கப்படுது. இப்ப இந்த பிரம்மங்கிற தன்மையில மூத்தவருக்கு சரியான பாகத்தில் இந்த பாகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சாஸ்திரப்படி பிரித்தேன் என்று சொன்னாலும் பாக பிரிவினை செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள் இந்த ஒரு வீட்டை பிரிக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அக்னி வாசலாகவும் இன்னொரு வீட்டுக்கு அந்த வாசலானது தவறான ஒரு தெரு குறுக்கம் என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தும் போதிலும் உள் போராட்டத்தை தரக்கூடியது. அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை வராது. இந்த வீட்டுல இருக்கிறாமா இந்த வீட்டுக்கு காமி தர மாட்டாங்க, இந்த வீட்டுல இருக்கிறாமா இந்த வீட்டுக்கு ஒண்ணு தர மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள நடக்கூடிய எந்த மங்களத்திலையும் இந்த ஒரு வாசலை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தி இருக்க முடியாது. ஆக இந்த மாதிரியான பாக பிரிவினை தருவதை விட ஸ்தான பலம்படி வாஸ்துப்படிதான் கொடுத்தேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க மாறிய மாற்றம் வேற. அப்ப ஸ்தானத்துல நீங்க 3 பேருக்கு பாகம் பண்றேன்னு சொல்லி சொத்தை பிரிக்கும் பொழுது வாஸ்துப்படி மூத்தவனுக்கு மேல கீழே அப்படின்னு நிறைய வீடுகள் நானும் பார்த்துட்டேன். ஆனால் பிரிக்கப்பட்ட விதம் வாஸ்து குறைபாடுகளாக வரும் பொழுது இந்த மாதிரி தவறுகளை கொடுக்குது. அந்த வீட்டுல நிம்மதியை குலைக்குது. பெரிய பையன் வீணா போறான், அடுத்த பையன் அதை விட ஆனா ஸ்தானத்துல நான் ஒழுங்காத்தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த காலகட்டத்துல இந்த ஈசான்ய பாகம் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். வாசல் அமைப்புகள் போறா முற்றத்துக்கு தகுந்த அமைப்புகளிலும் ஏதோ ஒரு வாசல் வழியா உள்ளே போனால் போதும். அப்படி என்றால் 9 வாயில்கள் நமக்கு இருக்கிறது. ஆக நமது 9 வாயில்கள் இந்த உடலில் இருக்கும் பொழுது இந்த சுவாசம் இந்த நாசியின் வழியாக போனாத்தானே நல்லது. சாதாரணமா இந்த நாசியில இருக்கக்கூடிய விஷயம் இப்ப நம்ம போன ஆக்சிஜன் சொல்லி போட்டு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஏத்திக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் அது நோயினுடைய வெளிப்பாடு அல்லவா? அப்ப பொருளாதாரம் வீணாகிறது அல்லவா? ஆக முடியாதது அப்படிங்கிற தன்மை எல்லாம் கிடையாது. இப்ப பாகம் பண்றது பெரியவர் இருக்கும் பொழுது பண்ணி தர மாட்டாரு. ஏன்னா குடும்ப ஒற்றுமை. பிறகுனா என்ன பண்ணலாம்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம். இப்ப அண்ணன் தம்பிகள் 2 பேர் இருக்கிறாங்கன்னா அது 2 பாகமா எடுக்கிறத ஒருத்தரே வச்சுக்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் நல்ல அமைப்புல வந்திருக்கலாம். ஆனா வீம்பு எங்கேயோ இருந்துட்டு இருப்பாரு, இங்க எனக்கு சொத்து வேணும் பாரு, பாகம் பண்ணோன்னு இன்னொருத்தருக்கு விட்டுக்கு போயிடுவார். இதுதான் இந்த மாதிரி நிலைகள்ல ஏற்படக்கூடியது. பிறந்த வீடு எனக்கு ஓணும், எங்க அப்பாவுடைய சொத்து எனக்கு வேணும் அப்படிம்பாரு. ஆனால் வாங்கிட்டு இந்த வீட்டுல எவன் இருப்பாங்க, நான் இல்லாத வீட்டுல வேற ஒருத்தர் இருக்கக்கூடாது, வித்துருவேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி வித்து போறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு சொத்து விற்க ஆரம்பிச்ச உடனேயே அந்த வீட்டுல வாஸ்து மாறிடும். இதைத்தான் நாங்க பயிற்சி வகுப்புல 3 நாள் சொல்லி கொடுத்துட்டோம். நம்மளுடைய ஜனனகால ஜாதக சிறப்புல நம்ம இன்னென்ன வினைப்பதிவுகளை தான் அனுபவிக்கணுங்கிற ஒரு நியதியோட தான் நம்ம வரணும். இந்த மண்டலத்துல நம்ம பிறக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய நியூமராலஜியோ அஸ்ட்ராலஜியோ நேமாலஜியோ இதை கொண்டு நீங்க எப்படி ஒரு மனிதனுடைய விதி பயனை மாற்றி அமைக்க முடியுமா? அதுக்கு வாஸ்து எந்த வகையில சோழ மண்ணில இருந்துட்டு அருமையான ஒரு கேள்வியை கேக்குறீங்கம்மா. ஏன் அப்படின்னா சோழனுடைய முதல் அமைப்புல ராஜராஜ சோழனை பத்தி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அருள் துறைவர்மன் என்றுதான் அவருடைய முதல் பேர் இருந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த சோழனுடைய பெயரை அடுத்து அவரு தன்னுடைய பதவி காலத்தில் தான் மாத்திக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் அந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகுதான் ராஜராஜனுடைய புகழ் திக்கு கடல் கடந்தெல்லாம் போகுது அப்படின்னு வர்றாங்க. அப்போ இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்பது இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத விட அதுவும் ஏன் ஒரு விதியாக இருந்திருக்க கூடாது? அப்படி இல்லாமல் எப்படி இப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு தரும்? யோசித்து பாருங்கள், பார்ப்போம்.
ஆக இப்ப உங்களுடைய விதியினுடைய தாக்கம் என்கின்ற தன்மைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் இந்த விதி நீங்கள் எங்கே பிறந்திருக்க வேண்டும்? இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் விதியா? இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, ஏன் செவ்வாய் கிரகத்தில் போய் நீங்கள் பிறந்திருக்க கூடாது? சந்திர மண்டலத்தில் போய் பிறந்திருக்க கூடாது? ஆனால் இந்த பூமி மனிதன் வாழ்வதற்கு உண்டான அனைத்து ஆதார சக்திகளையும் சூரியனுடைய ஆற்றல் தருகிறது. நம்மளுடைய மூதாதையர்களுடைய பண்பு நலங்களால் நாம் இன்று உருவாகி இருக்கிறோம். அந்த அமைப்பில் இந்த வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய ஈசான்ய பாகம் வந்து சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த விதியை சரி செய்வதாக அர்த்தம். இந்த விதி என்பது என்ன? வாழ்வியல் தத்துவத்தில் நமக்கு வந்து நல்ல எனர்ஜி வேணும்னு நினைக்கிறோம், சக்தி வேணும்னு நினைக்கிறோம். அந்த சக்தி வேணுங்கிற விதி இங்கே எங்கே பூமியில் நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் இந்த வடகிழக்கு பாகத்தில் தான் உங்களுடைய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பாகத்தில் விதி நிர்ணயம் படுகிறது என்கின்ற உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் வரை நீங்கள் விதியை சாரலாம். சரி, நீங்கள் வந்து படித்த பெண், நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா, என்னுடைய படிப்பினுடைய துணையோடு நான் பார்க்கும் பொழுது விதிதான் வழியது என்று சொல்கிறீர்கள். ஆனால் அடுத்து சொல்றீங்க விதியினால் மதியை வெல்லலாம், மதியினால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதைத்தான் நானும் சொல்றேன், மதியினால் விதி செய்வோம் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்லலாம் செய்யலாம் அப்படிங்கறத நான் செய்வோம்ங்கிறேன், செய்ய முடியுங்கிறதுனால செய்வோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பாகத்தினுடைய தவறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப உங்களுடைய குழப்பம் தெளிவாகி போகும். ஈசானியத்தில் இருக்கக்கூடிய கழிவு தொட்டியானது நம்மளுடைய அறிவை மதிமயங்க செய்கிறது. அப்படி மதிமயங்க செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இந்த அத்தனையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப விதியை எது மாற்றுகிறது? இந்த ஈசானியம் மாற்றுகிறது. கஷ்டம் என்று பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை ஒரு அன்பர் சொல்லுகிறார், கழிவு அறையை நான் கட்டி இருந்தேன், என்னுடைய நண்பர் வந்து சொன்னார், நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல, இடிச்சிட்டேன், இடிச்ச பிறகு வாஸ்துனுடைய உண்மை தெரியுது, இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் தெரியுது, இங்க வந்தோன்ன வாஸ்துனுடைய முழுமை தெரியுது என்று சொல்கிறார். ஆக இந்த இன்ஸ்டிடியூட் அவருக்கு தெரிவதற்கு அவர் அறிவு தடையா இருந்ததுக்கு காரணம் இந்த ஈசான்ய பாகத்தினுடைய கழிவு அமைப்பு அறை. அது அறிவை சூனியமாக்கி விட்டது. அதுதான் விதி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த தெளிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து தட்டுன்னு சொன்ன உடனே அந்த மதிய தட்டுறாரு பாத்தீங்களா, அதுதான் விதின்னு நான் சொல்றேன். அப்படி வரக்கூடிய அந்த விதியை நிர்ணயம் பண்ணிட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது தன்னால உயர்ந்திருக்கணுமா இல்லையா? பொருளாதாரம் இதை உடைச்ச பிறகுதானே உயருது. அப்ப மதியினால் தான் நீங்க விதியை உருவாக்க முடியும். மதியினால் மட்டுமே தான் நீங்கள் விதியை உருவாக்க முடியும். அப்ப கடவுள் நமக்கு விதி என்று சொன்னதை சோம்பேறிகள் சொல்ல வேண்டிய வார்த்தை. நீங்க படித்த பெண் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் விதின்னு சொல்லி போட்டு சுகமா சோறு தின்னுட்டு இருப்பான், அப்ப பாடுபட்டு இருப்பான் 85 வயசு வரைக்கும். சம்சாரம் பாடுபட்டு கொண்டாந்து சோறு போட்டுட்டு இருக்கோம், இவன் பேசாம இருந்துட்டு இருப்பான். இது விதியா? ஏன் அதே நரம்புகள், அதே நாடி நரம்புகள், அதே 9 துவாரம், அதே மூளை, அதே இடத்துல கண்ணு, ஒவ்வொருத்தருக்கு இருக்கு, அதே மாதிரிதான் இதயம் இருக்குது. அப்படின்னா அது எப்படி விதியாக முடியும்? நீங்கள் பாருங்கள், ஆதியில் என்ன பண்ணினாங்கன்னா சேரின்னு ஒரு இடத்தை பிரிச்சு விட்டுட்டாங்க. அந்த சேரியினுடைய இடம் இங்கேயும் இங்கேயுமா பிரிச்சாங்க. அப்படி பிரிச்சு போட்டு மன்னன் மட்டும் மாட மாளிகைகளை கட்டிக்கிட்டான். சாஸ்திரப்படி அவன் மன்னனாவே இருந்தான். சேரின்னு சொல்லிட்டு ஆகாத ஜனங்கள் அப்படிங்கிற நிலைமையில ஒரு கூட்டத்தையே தயார் பண்ணினாங்க. மதியினால் தான், விதியினால் அல்ல. அப்ப அந்த சேரியில வாழ்ந்த மக்கள் பூரா இன்னைக்கு வரைக்கும் சின்ன பின்னப்பட்டாங்க. அரசாங்கம் தன்னுடைய ஆதரவு கரம் என்ற தன்மையில் அறிவை பயன்படுத்தி கல்வியை கொடுத்தது. அப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு இடத்துல ஈசானியத்துல இருந்த நல்ல தன்மையில இருந்த குடும்பங்கள்லாம் படிச்சாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் அதிகாரி ஆயிட்டாங்க. அந்த அதிகாரிகள் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா இந்த வாஸ்து குறைபாடுன்னு தெரியுது. அங்க இருக்கக்கூடிய நைதிரியத்தை நிவர்த்தி பண்ணும் பொழுது அந்த அதிகாரிகளால் அவர்கள் வர்க்கத்துக்கு பூரா நல்ல தன்மைகள் செய்யப்படுகிறது. இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆக விதி என்றது இங்கேதான் இணைக்கப்பட்டிருக்கிறது.
உங்களுடைய விதியை, உங்களுடைய சுகத்தை, எட்டா வாழ்க்கையை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா இந்த 8ஐயும் எட்டும்படி வைத்துக்கொள் என்பதுதான் அர்த்தம். அதாவது 8 திசை என்று சொல்லக்கூடிய வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற 4 நேர் திசையும், வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு என்ற 4 மூலை திசையும் 8 ஆதிக்க சக்தியை பெற்றது. அஷ்டலட்சுமியை கும்பிடுறமே, அஷ்டலட்சுமி இங்கதான் இருக்கிறாங்க. இந்த அஷ்டலட்சுமியினுடைய தன்மையில் வாஸ்து பிரம்மம் பகவான் இங்கே மகாவிஷ்ணு இந்த இடத்தை பரிபாலிக்கிறார். எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, யாரு வீட்டுக்கு போனாலும் கதவை தட்டினோட கதவை திறக்கிறது அந்த வீட்டு அம்மாவா தான் இருக்கும், ஐயாவா இருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அமைப்புகள்ல இவர் பேசாம பார்க்கடல்ல படுத்துட்டு இருப்பாங்க. 8 திசையிலையும் இந்த 8 லட்சுமி இருக்கிறாங்க. இது தத்துவமா சொல்லப்பட்டாலும் வாஸ்துனுடைய அம்சங்கமா. அப்போ இந்த அஷ்டலட்சுமியை பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த 8 தன்மைகளும் இருக்கக்கூடிய வாஸ்து குறைகள் களையெடுக்கும் பொழுது, அப்ப காசு வந்துட்டா மட்டும் நல்ல விதி, காசு இல்லைன்னா கெட்ட விதின்னு சொல்லக்கூடாது. அப்ப காசு வந்துட்டா என்னுடைய உழைப்பு, என்னுடைய அறிவுங்கிறீங்க, ஆனா காசு இல்லைன்னா விதிங்கிறீங்க. ஆனால் இந்த காசு 8 திசையில் இருக்கக்கூடிய 8 லட்சுமிகளும் உங்க வீட்டுல நீங்க வச்சிருந்த படத்தை பார்த்தேன், 8 குடத்துல இருந்து உங்களுக்கு தங்க காசு கொட்டுது. அந்த அம்மா பாருங்க ஒழிக்கல, கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எடுத்துக்க சொல்றாங்க. அந்த எடுத்துக்கிறதுக்கு விதி தேவையில்லமா, மதி வேண்டும். உழைக்கிறது எப்படி உழைக்கணும், என்ன பண்ணலாம், இந்த ஒரு பொருளை நாம் இப்படி வாங்குறோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் விற்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கினால் நுகர்வோருக்கு சேரும் பொழுது 30 ரூபாயாக ஆகிறது என்றால் தெரியும். ஆனால் 30 ரூபாய்க்கு நாம் இதை ஏன் வாங்குகிறோம் என்றால் பயனுள்ளது, தேவையுள்ளது என்று. அந்த 30 ரூபாய்க்கு விற்பதற்கு கிட்டத்தட்ட 15 பேருடைய கையில் மாறி வரக்கூடிய தன்மை இது. அப்ப 15 பேருடைய மதியினால் இந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதே தவிர விதியாக காற்றில் பறந்து கொண்டு இந்த மார்க்கர் இங்கு வரவில்லை அம்மா. மதியால் இந்த மார்க்கர் தேவை, இதை வாங்கினால் இந்த படத்தை எழுத முடியலாம் என்ற அமைப்பை கொடுத்தால் தான் இது கிடைக்கும். ஆகவே மதியினால் தான் நாம் விதியை செய்ய முடியும். அதை செய்ய வைப்பதற்கு இந்த வாஸ்து துணையாக இருக்கிறது. இந்த வாஸ்து தன்மையை நாம் சரியாக எடுத்தால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு பள்ளம், வடமேற்கு அடைத்திருக்கக்கூடிய அந்த கட்டட அமைப்புகள் எல்லாம் இருந்தால் அங்கே பெண்களுடைய அறிவு பூட்டி வைக்கப்பட்டு விடுகிறது என்று அர்த்தம். தென்கிழக்கு பாதம் அடைத்து வைக்கப்பட்டு இருந்தால் அங்கே பார்த்தால் உங்க பையனுடைய அறிவுகள் எல்லாம் பூட்டி வைக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். வெளியில நல்லா படிப்பான், எல்லாம் பண்ணுவான், வீட்டுக்கு வந்தோன்னா அவன மாதிரி ஒரு கொடுமையான பையன் இல்ல அப்படின்னு இந்த தாயே வெறுக்கும் நிலையை இந்த நிலை ஏற்படுத்துகிறது. ஆக மதி விதி என்று பார்க்கும் பொழுது வெற்றி பெறுவது விதி என்று சொல்லி சோம்பேறியாக இல்லாமல் நாம் படித்த படிப்பில் நமக்கு பயனுள்ள செய்தியாக இருக்கக்கூடிய 4 திசையும் 3ஆம் கிளாஸ்ல படிச்சோமே, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல 4 திசையும் 8 கோணத்தையும் உள்ள பிரபஞ்ச ஆற்றலோடு உலாவுறமே, இந்த மண்ணில் நாம் பிறந்ததற்கு மற்ற ஆற்றல்கள் எது துணை அப்படின்னு ஒரு மதியை நம்ம வச்சோம்னா தான் இந்த அறிவை நம்ம எடுக்க முடியும். இப்ப நாங்க உங்களுக்கு இந்த வாஸ்து தன்மையை விளக்கி சொல்றோம் அப்படின்னா இதை ஏற்றுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இது எது தடை என்று நேரடியாக சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தங்களும் ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படி ஒத்துக்கிற மாதிரி இல்லை என்றால் இந்த வாஸ்து கலை இந்த மண்ணில் தங்காது. இந்த வாஸ்து கலையை கொடுத்தவர்கள் விதியினால் தந்தார்கள் என்று எடுத்தாலும் சரி, மதியினால் தந்தார்கள் என்றாலும் சரி, சொன்னவர்கள் நம் முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது அனைத்தும் உண்மையே. முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல. ஆக நாம தான் புத்திசாலின்னு சொல்லி போட்டு விதின்னு 2 வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால வீதிக்கு வந்துடுறோம். அதே எழுத்த கொஞ்சம் சுழிச்சு. ஆனால் அந்த சுழிய அந்த வா அப்படிங்கிற வடக்கு தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையில் வாக்கி என்கின்ற இந்த தன்மையில் இருக்கக்கூடிய இந்த சுழியை இந்த வாவின் மேலே போடுவதற்கு பதிலாக இந்த இடத்தில் போடப்பட்டுள்ள மேட்டை எடுப்பதன் மூலமா மா என்று மாற்றினால் மண்ணின் மகத்துவம் தெரியும். அதுவே மதி. இந்த மண்ணின் மகத்துவத்தை தரக்கூடியதுதான் இந்த வாஸ்துக்கலை.
வாஸ்து பார்க்க வேண்டுமா? அணுக வேண்டிய முகவரி டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள், வாஸ்து பேராசிரியர், ஸ்ரீ அமிர்தா வாஸ்து கன்சல்டிங் சென்டர், 2C தளி ரோடு, உடுமலைப்பேட்டை, கோவை மாவட்டம். தொலைபேசி 045522314438. செல் நம்பர் 9843227635 மற்றும் 9443207635. வாங்க வாங்க வாஸ்து சாஸ்திரம் பார்க்க வாங்க வாங்க. அந்த மாமா ஒரு கதை சொன்னாங்க. அது இப்போ கடவுள் உங்க முன்னாடி தோன்றி ஒரு 100 ரூபாய் உங்க கையில கொடுத்துட்றாரு. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒருத்தங்களுக்கு 51 ரூபா கொடுக்கணும், இன்னொருத்தங்களுக்கு 49 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை இதான் விதி அப்படின்னு சொல்லி உங்க கையில கொடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் 2 பேருக்கு 50 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அது அந்த வாசுரை உங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. அதே மாதிரி இதுலயும் ட்ரீட் பண்ண எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சு 2 பேருக்கு சமமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி கடவுள் இதான் விதின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அது இப்போ உங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போறாங்க. அங்க தான் குழந்தைங்க அவங்க தனக்கு மட்டும் கும்பிட்டுக்கலாம்ல சாமிக்க, எதுக்கு தான் குழந்தைங்களுக்கும் வேண்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பெரியவங்க எல்லாரும் குழந்தைங்களும் ஒரு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க குழந்தைங்களுக்காகவும் வேண்டுவாங்க அப்படின்ட்டு. இப்போ குழந்தைங்க அப்பா அம்மாக்காகவும் வேண்டுறாங்க, அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குழந்தைங்களுக்கு தாய் தந்தை தான் ஒரு முதல் தெய்வம் அப்படின்ட்டு, அதுக்கு குழந்தைகள் தாய் தந்தைகளுக்காகவும் வேண்டுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். கடவுள் என்ன சொல்றார்? 51 ரூபாயை ஒருத்தருக்கு கொடு, இதுதான் விதி. 49 ரூபாயை ஒருத்தருக்கு கொடு, இதுதான் விதி. இதை மாற்றி நீ செய்யக்கூடாது என்று இந்த குழந்தையிடம் சொல்லுகிறார். இந்த குழந்தை என்ன சொல்லுகிறது? இந்த வாஸ்துவை நேசிக்கிறதுனால 50% நீதானே ஆணுக்கு பாதின்னு சொல்லி இருக்கிற, அப்ப பெண்ணுக்கு பாதின்னு சொல்லி இருக்கிற, ஆண் பெண் பாதின்னு நீ சொன்னி இல்லையா? அப்படி இருக்கல வாஸ்துல நீ ஆண் பெண் பாதி அவர்களுக்கு சம பங்கு தான் தந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 51 என்று சொல்லி என் மதியை ஏமாற்ற பார்க்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த பொண்ணு கடவுளை பார்த்து கேட்டுட்டு ஆளுக்கு 50 ரூபாயை கொடுத்திருக்கிறா. அப்படின்னா இதுதான் மதி. இந்த மதியினால் விதி செய்வோம் என்பதைத்தான் நாங்கள் எங்கள் இயக்கத்தின் பேர் இயக்கத்தின் தாரகை மந்திரமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது புரிகிறதா உங்களுக்கு? விதியும் மதியும் என்று என்ன அப்படின்னா, விதியை நிர்ணயித்தவன் இறைவன், மதியில் கொடுத்து விடுகிறான். அவனே உங்களை சோதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தவறான தன்மைகளில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தவறான அமைப்புகள் உங்களை தள்ளி விடுகிறது. ஆகையினால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். அந்த நிலைப்பாட்டில் 50 என்று நான் சொன்னேனே, ஏன் உன் கணவன் உன்னை அடிக்கிறான் என்று நீ உன் மதியை பயன்படுத்தவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுதுதாம்மா இந்த வாஸ்து தத்துவம் இந்த உலகத்துல தங்கி வருதுங்கம்மா. ஆகையினாலதான் இந்த மேற்கு பாகம் ஆணுடைய ஆதிக்கத்தை சேர்ந்தது. இந்த மேற்கும் கிழக்கும் சூரிய ஆற்றலை கொண்டது, தெற்கும் வடக்கும் காந்த ஆற்றலை கொண்டது. ஒரு பெண் தன் காந்த விழிகளால் ஈர்த்து விடுகிறாள் என்று கவிஞன் வர்ணிக்கின்றானே, அந்த காந்த ஆற்றலை இங்கே மண் எப்படி பெண்ணுக்கு தந்தது என்று பார்த்தால், இந்த காந்த ஆற்றலை கொண்டு இந்த நிலைப்பாடுகள் வாஸ்துவில் இருப்பதால்தான் அந்த பெண்ணினுடைய கண்களில் அந்த காந்த விழிப்பு வருகிறது. அவ கண்ணால் அப்படி பார்த்தால் என்றாலே போதும் என்று சொல்லக்கூடியது அத்தனையும் வாஸ்து தத்துவம் அம்மா. அந்த கவிஞனுக்கு தெரிந்தது எல்லாம்
எல்லாம் அவன் ஒரு கடலோரத்திலையும் எங்கேயோ ஒரு ஓரக்கரைகளிலும் இருந்து வாஸ்துத்தன்மையில் பெண்ணை பெருமையாக நினைக்காமல் வெறும் கவிதையாக எண்ணி கொச்சைப்படுத்தும் கவிஞர்களையும் பார்க்கும் பொழுது இந்த அமைப்புகள் எல்லாம் தவறாக இருக்கும் பொழுது அவர்கள் எண்ணம் தவறாகும். இதனாலதான் மதியினால் விதி செய்வோம் என்று நான் சொன்னேன். ஆனால் இந்த மதியினால் விதி செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. யாரும் எடுத்துக்கல. இந்த உலகத்தில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர்கள் தோன்றுவார்கள் என்பது போல் இந்த வாஸ்துவை இறைவன் என்னிடம் கொடுத்து என் மூலமா உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். ஆக இதை நான் விதி என்று சொல்லுவதை விட இது மதி என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அறிவோட தான் இதை நாம் தொடர்பு படுத்தி எடுக்க வேண்டும். ஆகையினால் மதியினால் கண்டிப்பாக நாம் விதியை செய்வோம். இங்கே இந்த வீட்டை வாஸ்து குறைபாடு இல்லாத ஒரு அமைப்பில் இந்த வீடு தரப்படுமையானால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நாம் மாற்றுவேமையானால் கண்டிப்பாக மதியினால் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த பாகம் வடமேற்கு பாகம் துண்டிக்கும் பொழுது மேற்கு நைதிரியம் என்ற அமைப்பில் இந்த கட்டடம் வளர்ந்து விடுகிறது. இது ஆண்களுடைய மதியை வீணாக்கிவிடும். என்னதான் வடகிழக்கு ஈசானியத்தில் நல்ல அமைப்பு கொடுத்திருந்தாலும் நல்ல புத்தி இவருக்கு வெளியில இருக்கும், வீட்டுல போகும் பொழுது இருக்காது. அந்த பெண் துன்பப்பட்டு விடுவாள். ஆக இந்த மாதிரி குறைபாடுகளை நாம் களை எடுத்தால் கண்டிப்பாக நமது மதி நமக்கு வேலை செய்யும். ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதை வச்சு எல்லா ஸ்கூலும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. அப்படின்னா எந்த அமைப்புல கட்டினா ஸ்கூல்லாம் நல்ல பேர் வாங்கும்? பொதுவா எல்லா கட்டடங்களும், அதாவது ஆலயமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, வாஸ்து சொல்லக்கூடிய தத்துவ நிலைகள் பரந்த வெளி அமைப்புகளில் கட்டடம் கொடுக்கும் பொழுது நாம குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கட்டடத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கல்வி புகட்ட போறோம் நினைச்சு நாம அந்த கட்டடத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி அந்த கட்டடத்தை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால நாம திட்டமிடுறது என்ன பண்றோம் தெரியுங்களா? வெறும் அரசாங்கம் செல்லக்கூடிய 5 வசதிகள் இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கிறோம். இந்த குழந்தைகள் வளரக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் வடகிழக்கு பாகம் பாதிக்கப்படுமையானால் அந்த பள்ளிக்கூடத்தின் புகழ் கண்டிப்பாக கெடும். நிறைய பள்ளிக்கூடத்துல நான் பார்த்திருக்கிறேன், ஈசானிய பாகத்தில் மரம் இருந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் புறம் செழிப்படைந்ததாக இல்லை. ஆக புகழ் மங்கும். அங்க உள்ள மாணாக்கர்கள் தவறுகள் செய்ய அதெல்லாம் பல பிரச்சனைகளாக வர்றதுனால ஆரம்பத்திலேயே நாம நல்ல அமைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மோசமா பெயர் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த அடைப்புகளையும் கழிவறைகளையும் மாற்றினோமையானால் கண்டிப்பாக புகழ் கிடைக்கும். எல்லாரும் வாஸ்து பார்த்து வீடு கட்டினா எல்லா வாய்ப்பும் கிடைக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னாக்கா கோயில் அந்த காலத்துல எல்லாம் கட்டிருக்காங்களே எல்லாம் வாஸ்து பார்த்து தான் கட்டிருக்காங்களா? ஏன்னா சில கோயில் பாப்புலரா இருக்கு, சில கோயில் பாப்புலரா இல்லை. இப்ப சமயத்துல எடுத்தீங்கன்னா உப்பிலியப்பன் கோயிலுங்கிறது லோக்கல்ல இருக்கு, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. ஆனா உப்பிலியப்பன் கோயிலுங்கிறது இது வெங்கடாஜலபதி அங்க திருப்பதிங்கிறது அது மட்டும் நல்லா டெவலப்பா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? பொதுவா உங்களுக்கு ஆலயங்கள் சிற்ப சாஸ்திரத்தால் தரப்படுகிறது. அந்த சிற்ப சாஸ்திரத்தால் ஆதி காலத்தில் தரப்பட்ட அமைப்புங்கும் பொழுது ஆலயத்தை சுற்றி வீடுகள் எல்லாம் கிடையாது. ஆலயத்தினர் அலுவலகம் எல்லாம் அந்த காலத்தில் வைக்கப்பட்டது கிடையாது. ஒரே ஒரு கணக்கு புள்ள ஒரு திண்ணைக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஆலயத்தினுடைய கணக்குகளை பராமரிப்பார்கள். இப்ப என்னன்னா புதிய கட்டட அமைப்புகள் தரும் பொழுது அதனுடைய புகழ் மங்கும். ஆனால் மூர்த்தியினுடைய புகழ் மங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா அந்த கோபுரத்திலிருந்து வான்காந்த ஆற்றல் ஈற்று தரப்படுவதால் மூர்த்திக்கு குறை வரப்போறது கிடையாது. அதனால அந்த தத்துவங்கள் வெளியில கொண்டு போக முடியாம போகும். ஆனா வெளியூர்காரர்கள் நேசிக்கிறார்கள். உங்க ஊருக்காரங்க எல்லாமே மண் தளத்துல இருக்கிறோம், அது வீதி கடவுள் மண் தளத்தினுடைய அமைப்புல தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு மதியை பயன்படுத்தாமல் நாம் எல்லாம் தவறுகளாக எல்லாம் செய்து வைத்து விடுகிறோம். அந்த மாதிரி தவறுகளுடைய அடிப்படைகள் அனைத்தும் நமக்கு தப்பா அமைஞ்சு போகுது. ஆகையினால சிற்ப சாஸ்திரத்தில் ஈர்ப்பாற்றல் தருமாறு அமைப்புகள் தரப்பட்ட ஆலயங்கள் கண்டிப்பாக புகழோடு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஆலயங்கள் என்றும், அதாவது உங்களுக்கு ரிஷிகள் மாதிரி நம்மளுடைய மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஆழ்வார்கள் எல்லாம் ரிஷிக்கு சமமானவர்கள். அதனால அந்த புகழ் மங்காது இருக்கும். ஆனா கூட்டம் வராம போறதுக்கு இந்த அலுவலக தவறுகள் தான். அங்க பாருங்க அடைச்சு அடைச்சு கட்டி வச்சிருப்பாங்க. கல்யாண மண்டபம்னு ஒண்ணு கொடுத்து பாத்தீங்கன்னா ஈசானிய பாகம் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. ஒவ்வொருத்தவங்க வீடு கட்டுறாங்க சார். வீடு கட்டும் போது அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது கொஞ்ச காலத்திலேயே இறந்துடுறாங்க.
இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு வெளியில. அதுல வாஸ்துல எதுவும் பயம்? அதாவது என்னன்னா, சில கட்டடங்கள் மனை முகூர்த்தம் அப்படிங்கிற தன்மையில் வாஸ்து விழிக்கக்கூடிய நாட்களில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பு உண்டு. இந்த வாஸ்து விழிப்பு தன்மைகள்ல பாத்தீங்கன்னா பொருத்தங்கள் அப்படின்னு இப்ப எப்படி நம்ம ஜாதகத்துல பாக்குறோமோ அதே மாதிரி வாஸ்து விழிப்பு நாட்களில் இருக்கக்கூடிய பஞ்ச அங்கத்தினுடைய தன்மைகள், நட்சத்திரம், கோள்களுடைய சேர்க்கையினுடைய அமைப்பில் 8ஆம் இடம் 12ஆம் இடத்தினுடைய அமைப்புகள், அதே நேரத்தில் நட்சத்திரக்கால் எந்த காலகட்டத்திற்குடைய பவரேஷன்ல வருது, கட்டடம் கட்டக்கூடியவனுடைய அமைப்பில் 4ஆம் இடத்து அதிபதிக்கு சப்போர்ட்டான நாளா இந்த வாஸ்து விழிப்பு நாள் வருதா என்றெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ணுவது இல்லை. ஒண்ணு, அந்த நாள்ல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து விழிக்கக்கூடிய நாளில் மரண யோகம் இருக்கிற மாதிரியும் கீழ்நோக்கு நட்சத்திரம் இருக்கிற மாதிரியுமான நாட்கள் எல்லாம் ஒரு சில மாதங்களில் வாஸ்து விழிக்கக்கூடியதில் ஒரு 3 ஆண்டுகள் வரை முழு தன்மையும் தவறான அமைப்பு இருக்கும்படியான அமைப்பு அமைந்து விடுகிறது. இதை எல்லோருமே வாஸ்து விழிப்பு நாள் தான் நான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜோதிடர்கள் அந்த நாட்கள்கிட்ட வச்சு தரணும் அப்படின்னு போறதில்ல, வெறும் கேலண்டரை பார்த்துடுறாங்க. இப்ப வாஸ்து நிபுணர்கிட்ட போய் வாஸ்து விழிப்பு நாளை போய் கேட்கறதா, நானே கேலண்டர்ல பார்த்துருவேன்னு பார்த்துடுறாங்க. அதனுடைய உண்மைகள் அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதே நேரத்துல அவங்க கொடுக்கக்கூடிய கட்டடம்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டடத்தினுடைய அமைப்பு பூராமே தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு கட்டடத்தினுடைய அமைப்பையும் நம்ம பார்க்கும் பொழுது இப்ப நீங்க சொல்லக்கூடிய கட்டட அமைப்பு நைதிரிய வளர்ச்சி பெற்ற ஒரு தன்மையில் அந்த அமைப்பு வந்துருது. அப்ப நைதிரிய வளர்ச்சி பெற்ற அமைப்புல அந்த தன்மை வரும் பொழுது என்ன ஆகி போகுதுன்னா, இவர் பாலக்கால் போடும் பொழுதே நம்ம கிரக பிரவேசம் பண்ண போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி கோள்களுடைய சேர்க்கையும் கொண்டு வந்தார். விதி என்பது உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வீட்டை கட்டுவதற்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ரைட்? அப்போ இந்த மதிங்கிறதுனால நல்ல நேரத்தை பார்க்கணும்னு சொல்லுது. அந்த நல்ல நேரத்தை பார்க்கும் பொழுது அதை பார்க்கிறதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, எல்லா புத்தகமும் கடையில தான் இருக்கு. MS-க்கு உண்டான 5000 ரூபாய் மதிப்புடைய புத்தகம் அங்கே இருக்கிறது. அதை 3 ஆண்டுகள் பாடத்திட்டமாக ஒரு மருத்துவர் படிக்கிறார். அதே தன்மையில மருந்து கடையில ஒரு தவணை மாத்திரை வாங்குறதுடைய தன்மை ஒரு சீட்டு கீழே கிடக்குது. நீங்க எப்பவோ ஒரு பக்கம் மருத்துவ பக்கம் கிழிஞ்சு கிடந்ததுன்னு படிச்சிடுறீங்க, இந்த மருந்தையும் படிச்சிடுறீங்க, ரைட்? இதுதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணினீங்கன்னா 5 ஆண்டு படிப்புக்கு உண்டான தன்மை என்ன ஆகுது? என்னுடைய வாஸ்து பயிலரங்கத்தில் பயிற்சி பெற்றவர்களுடைய அறிவுக்கு நீங்கள் வேலை கொடுக்காமல் நீங்களா ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு இதுதான் நிர்ணயம்னு கொடுக்கும் பொழுது வந்த தவறு தென்மேற்கு வளர்ச்சி. ஆக இந்த மதியை நீங்கள் பயன்படுத்தாததால் விதி என்று சொல்லி அவர் போய்விட்டார் என்று நாம நினைக்கிறோம். கண்டிப்பா அந்த சந்ததியரை காப்பாற்றுவோம். ஏன்னா இப்ப ஒரு உலகத்தில் ஒரு உயிர் தோன்றுதுன்னா எதை வேணாலும் வாங்கலாம், ஆனா இந்த மனித உயிரை வாங்க முடியாது. இந்த உயிரை நாம விலை கொடுத்து வாங்குறதுக்கு முடியுமான குளோனிங்ல கொண்டு போலாமான்னு பாக்குறோம். ஆனா இந்த அமைப்புக்கு அந்த அறிவு செயல் வராதுன்னு சொல்லி அதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல அடுத்த சந்ததியர்களை கண்டிப்பா காப்பாற்றுவோம். வாங்க, நான் அந்த சந்ததியரை காப்பாத்தி தர்றேன், அந்த அமைப்புகளை பலப்படுத்தி தர்றேன். கட்டடத்தை இடிக்காமல் மாற்றுவதற்கு என்ன மாற்றம் என்பதை இடத்தில் ஆராய்ந்தால் ஏதோ ஒரு லூப் கோல் கிடைக்கும். இப்ப நான் பார்க்கணும், என்னை நீங்க பார்க்கணும் அப்படின்னு அமைச்சுட்டா உங்க வீடு செழிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதை நான் அமைச்சு தர முடியும். அதாவது ஒரு பொதுநலமான ஒரு கேள்வி. அதாவது எங்க ஊர்ல அங்க மதுரையில இருந்து ஒரு தொழிற்சாலை, ஒரு 1000 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை இவ்வளவு காலம் ஒரு 20-30 ஆண்டு காலமா நல்ல விதமா இயங்கின தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையினுடைய வரைபடத்தை உங்கள்கிட்ட இப்ப கொடுத்துருக்கேன். அந்த தொழிற்சாலை திடீர்னு நின்று போச்சு. திடீர்னு நின்று போனால 1000 குடும்பத்தினுடைய அந்த வாழ்க்கை இப்ப என்ன ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நம்ம வாஸ்துல இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நமக்கு சொல்ல முடியுமா? இந்த 1000 பேர்த்தினுடைய வாழ்க்கையில வசந்தம் வீசுமா அப்படின்னு ஒரு சில பொதுவான கொஸ்டின். இதற்கு வாஸ்து சம்பந்தமா ஒரு ரெமெடி சொன்னோம்னா பொதுநலமாக இருக்கும். ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வாஸ்து பயிற்சி அரங்கத்துல இருந்து ஒரு ரிசல்ட் கொடுத்தோம்னா ஓரளவு நல்ல விதமா இருக்கும். நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க நண்பரே.
இந்த நீங்க கொடுத்திருக்கக்கூடிய படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தினுடைய அமைப்பு இப்படி பார்த்தா இந்த தொழிற்சாலை பிரமாதமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தொழிற்சாலை. காரணம் என்ன என்றால், தென்மேற்கு பாகத்தில் உங்களுக்கு இந்த கட்டடமானது வடமேற்கு பாகம் வளர்ச்சியாகவும் தெற்கு அக்கினி பாக வளர்ச்சியாகவும் அருமையான அமைப்பில் வெளி தொடர்புகளில் பிரமாதமாக இயங்கிக் கொண்டு அந்த குடும்பங்களை வாழ வைத்த அமைப்பு. அதற்கு பிறகு நீங்கள் போட்ட இந்த படத்தினுடைய அமைப்பின்படி இந்த கட்டடங்கள் விரிவு செய்யப்படும் பொழுது அடுத்தடுத்த கட்டடங்கள் அனைத்தையும், அதாவது தொழிலாளர்களுடைய உள் கட்டடங்கள், குடியிருப்பு, அவர்களுடைய வீடுகள், அது மட்டும் இல்லாம இந்த குவார்டர்ஸ், மேனேஜர் குவார்டர்ஸ் எல்லாமே ஒரே வளாகத்துல கொடுத்திருக்கிறாங்க. அந்த கொடுக்கப்பட்ட அமைப்பு அனைத்தும் இந்த தொழிற்சாலையின் வடகிழக்கு பாகம் என்று சொல்லக்கூடிய ஈசானிய தன்மையில் அத்தனை குடியிருப்பும், இந்த வீட்டினுடைய மொத்த கழிவையும் அந்த ஈசானிய பாகத்தில் இந்த தொழிற்சாலை வளர்ச்சி அடைந்து விட்டது. இந்த தொழிலாளர்களுக்கு நல்லது செய்வோம், இந்த மேனேஜர்களுக்கு நல்லது செய்வோம், இவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், அப்ப உற்பத்தி பாதிக்கும்னு சொல்லி தப்பு பண்ணிட்டாங்க. அதே நிலையில் இந்த அமைப்புகள் மாற்றி மட்டும் வாஸ்துப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் 1000 பேர் என்ன, இந்த இருக்கக்கூடிய 13 ஏக்கராவில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். அந்த 10,000 குடும்பத்தை மட்டும் வாழ வைக்கிறதுன்னு இல்ல, நீங்க 1000 குடும்பம்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு தொழிற்சாலை மட்டும் இயங்குனது அப்படின்னா 1,00,000 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை சார்ந்த குடும்பம் நேராக பயன்பெறுபவர்கள் 1000 பேர்னா அந்த 1000 பேருக்கும் பால் கொடுக்கறவங்க, தயிர் கொடுக்கறவங்க, இந்த ரா மெட்டீரியல் கொடுக்கறவங்கன்னு 1,00,000 பேரை வாழ வைக்கும். அப்படியாப்பட்ட அமைப்பில் இந்த ஈசானிய தவறு, இந்த வாஸ்துன்னு ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால இப்ப 1,00,000 குடும்பம் பாதிக்குது. இந்த ஆளுக்கு நீங்க போய் சொல்லுங்க, நம்ம இன்ஸ்டிடியூட் மூலமா நம்ம குழு அப்படியே போய் ஆராய்ச்சி செய்து ஃப்ரீயா கூட செஞ்சு கொடுப்போம். அடுக்குமாடி இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் கிடையாது. அப்போ நிறைய இடம் இருந்துச்சு, நமக்கு எந்த வேலை செய்யலாம், வாஸ்துபடி மாற்றி அமைக்கலாம். ஆனால் இப்போ மாடர்ன் இதில் சிட்டியில் மெயினாக ரொம்ப ஃப்ளாட், நிறைய அடுக்குமாடி 10 மாடி 15 மாடி கட்டுறான். இதில் எப்படி இந்த வாஸ்து முறைப்படி எப்படி நம்ம அதில் ஒரு வீடை நம்ம அமைக்கிறது, அதுக்கு ஏதாவது தடங்கள் இருக்கா, அது இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, அது ஒரு சுத்தமாக சொன்னால் நல்லா இருக்கும். நீங்க கேட்ட அபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த எலிவேஷன் கட்டிங்ஸ், அதாவது நாகரிகமாக கட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. அதாவது துண்டிப்புகள் கொடுக்கும் பொழுது ஒரு கட்டடம் முன்னால வந்துடுது, ஒரு கட்டடம் உள்ள போயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா இயற்கைக்கு நீங்க புறம்பா எது செய்தாலும் ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு ஸ்லாக்கு உங்க கையில, அதாவது இந்த குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கத்துல, அதாவது இந்த விறகு உடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஈர்க்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உங்க ஒரு பக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னை ஈர்க்கு அப்படி எடுக்கும் பொழுது அந்த கையில செரிகிறதுன்னா இந்த கை என்ன பண்ணும் தெரியுங்களா, ஆஹா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லாது, உடனே லேசா வலிக்கும். இந்த லேசா வலிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க பாக்கலைன்னா கொஞ்சம் அதிகமா விண்ணுக்கும். அப்பவும் நீங்க பாக்கலைன்னா உள்ள பூரா சலம் பிடிச்சிரும். சலம் பிடிச்ச பிறகு பாக்கலைன்னா கையை எடுக்கணும்னு வந்துடும். அது மாதிரியான அமைப்பு தான் இயற்கை. இந்த உடலுக்குள் உங்களை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி நீங்க வளர வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறதோ அதை மீறி நீங்கள் எதையும் வைத்துக் கொள்ள முடியாது. அத போலத்தான் இந்த கட்டடமும். இயற்கைக்கு புறம்பா நீங்க துண்டிப்பு, தேவையில்லாத வளர்ச்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நிம்மதி போயிடும். அந்த மாதிரியான நிம்மதியை இழக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த கலை உதவுகிறது. ஆனா எனவே வாஸ்து கலையை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி அந்த அபார்ட்மெண்ட்டை மாற்றி அமைக்க முடியும். பழசுல 1-2 தான் செய்ய முடியும், 1-2 செய்ய முடியாது. ஆனா புதிதா உருவாக்குறவங்க தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாம இந்த கலையை இவ்வளவு தூரம் உங்களுக்கு நாங்க சொல்லி தந்துட்டு இருக்கோம். தெற்கு நைரியத்துல பள்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதை எங்க வீட்டுல கோபுர கேஸ் இருக்கு, அதை அடிவாரலையும் நோண்டி எடுத்துடலாமா, அப்படியே மண்ணை வெட்டி கொட்டி கொடுத்துடலாமா அப்படிங்கிறது. கோபர் கேஸ் அப்படின்னு சொல்றதுவே கழிவு தொட்டிக்கு சமமானதுதான். அதாவது மாட்டு சாணத்தில் விபூதி செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அமைப்பு வேற. அதே நேரத்தில் அதை நம்ம கேஸ்
நமக்கு உதவுது, அதனால எளிய எரிபொருள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு வாயவியம் தான் நாம கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் வடக்கில் தான் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தவறான அமைப்பு கொடுத்ததுனால குடும்ப தலைவன் நிம்மதியை இழக்க வேண்டி ஆகிவிடுது. அப்ப பாத்தீங்கன்னா என்ன முயற்சி எவ்வளவு தகுதிகள் இருந்தாலும் அவர் வெற்றி பெற முடியாத ஒரு தன்மை ஆயிடுது. இந்த உலகத்துக்கு முன்னால் தகுதியானவர்னு இவர் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த உலகம் அவரை தகுதியானவராக ஆக்குவதற்கு எந்த எண்ணத்தையும் செய்ய மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய நெகட்டிவ் போர்ஸ் இவரை சூழ்ந்து, இப்ப பாத்தீங்கன்னா மகான்களுடைய அமைப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாலே ஒளிவட்டம் மாதிரி ஒன்று போட்டிருப்பார்கள். அது என்னன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் போர்ஸினுடைய வைப்ரேஷன் அப்படிங்கிறது. அது மாதிரி உங்க வீட்டுல நெகட்டிவ் போர்ஸ் கொடுக்கிற மாதிரியான வைப்ரேஷன் நீங்க கொடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களை சுத்தி அதுதான் வட்டப்படும். மற்றவங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க. மற்றவங்க நேசிக்கிற மாதிரி செய்யணும்னா இந்த கோபர் கேஸை நீங்கள் இடம் மாற்றி அமைக்கும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக மனையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ சமீப காலமாக தான் வாஸ்து புஸ்தகங்கள்லாம் படித்து அதன்படி மனையெல்லாம் அமைக்கணுங்கிற கருத்தில் இருக்கோம். சில மனைகளை போய் பார்க்கும் பொழுது வாஸ்து அசப்படி பார்க்கணும்னா வேறு வழியில் இந்த மனையில் தான் போட்டாகணும்னு சூழ்நிலை. அப்போ தெற்க பள்ளமாகவும் மேற்க பள்ளமாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதி. அந்த மாதிரி அமைப்புள்ள மனையில் மனை எப்படி போகணும்? அங்கே வாசல் வந்து அவங்க தெற்க தான் வச்சாகணும். அது மாதிரி மனை தான் வேறு மனை இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி மனையில் தான் போட்டாகணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இது எந்த மாதிரி அந்த போட்டால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ங்கிறத கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். இப்போ சமீபத்தில் ஒரு முந்தின நாள் போய் பார்த்து வருது, இந்த வாஸ்து வழிக்குள்ளே போகணுங்கிறாங்க. ஆனால் பள்ளமாக இருக்கு, என்ன செய்யணும்? இந்த வாஸ்து தத்துவத்தினுடைய பேசிக் வந்து தப்பா இருக்குது மனையில அப்படின்னா மனையினுடைய அத்தனை அம்சங்களையும் நாம ஆராய்ச்சி பண்ணணும். அதைத்தான் இந்த 3 நாட்களாக ஒவ்வொரு பக்கங்களையும் அங்கங்களையும் நாம், அதாவது கவிஞன் வர்ணிக்கிறான் ஒரு ஊரை, அதாவது வண்டுகள் எல்லாம் உறங்குகின்றனவாம், தேன் வந்து மலரில் இருந்து வழிந்து நதியில் ஓடுகிறதாம். அந்த ஓடிய தேன் வந்து பார்த்தீங்கன்னா சேரில் நனையாம அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படியே தெளிஞ்சு ஓடுதான். அப்படி தெளிஞ்சு ஓடக்கூடிய நதி நீர்ல வந்து இந்த தேன் அப்படியே பாலா பாரி ஓடிட்டு இருக்கான், பால் போகுதான். அதே மாதிரி கறவை மாடுகளிலிருந்து யாரும் பாலை வந்து எடுக்கிறதுக்கு நேரம் இல்லையா, ஆகையினால அது பூரா அதுவா பால் சுரந்து போயிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா தேளாறு பாலாறு இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு வர்ணிக்கக்கூடிய அமைப்புகள் எதனால் அமைக்கப்பட்டது என்றால் அந்த காலகட்டங்களில் நகர அமைப்பு, கோவில் அமைப்பு, சேரிகள் அமைப்பு இப்படி எல்லாம் 4 பாகங்களாக அதை பிரித்து அமைத்த விதங்கள் தான் அன்னைக்கு அந்த, அதாவது என்னன்னா இந்த எருமை மாடு என்ன செய்யும் அப்படின்னா வெப்பம் தாழ முடியாமல் தண்ணிக்குள்ள போய் உக்காந்துக்கும், ஏன்னா அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக. ஆனா பார்த்தீர்கள் என்றால் இந்த எருமைக்கு வந்து அந்த வெப்பமே இல்லாத நிலையில் அந்த ஊர் இருக்கிறதாம். இந்த இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அன்று இருந்த மன்னர்கள் வைத்திருந்தார்கள், அரண்மனைகளை எல்லாம் கட்டி. அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் ஆடியும் பாடியும் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். இது எல்லாம் மன்னனுக்கு அரண்மனை அமைத்த விதம். இன்னைக்கு நீங்க அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அதனாலதான் கடவுள் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுங்களா? மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு, இடத்தினில் மேடு பள்ளம், உச்ச நீச்சம், நன்மை தீமை, லாப நஷ்டம் இப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப லாபம்னு ஒண்ணு இருந்தா நஷ்டம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு உண்மைன்னு எல்லாரும் சொல்றீங்க, நானும் சரின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நஷ்டம்ங்கிற வார்த்தை ஒண்ணு இருக்குதுன்னா கண்டிப்பா லாபம்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கணும் இல்லையா? ஏன் அந்த லாபம்ங்கிற வார்த்தைக்கு நீங்கள் உங்களுடைய அறிவை தீட்டவில்லை? இப்ப இந்த இடத்துக்கு மலைன்னு ஒண்ணு இந்த ஊருக்கு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதுங்கல, ஏன் அங்க இருந்து கொஞ்சம் மண்ணுன்னு கொண்டு வந்து இந்த இடத்தை நிறைக்க முடியாதா? ஆக வாஸ்துப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா மதியை பயன்படுத்த வேண்டும். இறைவன் மலையை அதுக்குத்தான் கொடுத்திருக்கிறான். பள்ளம் இருக்கிற இடத்துல என்கிட்ட கொஞ்சம் எடுத்துக்கொண்டு எடுங்க, ஜெயிக்கலாம். இது வரைக்கும் பூமியில 9 கோள்கள் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 10வது கோளை சாட்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட தன்மை இப்ப எப்படி இருக்கும்?
அதனால இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஜோதிடத்தோட தன்மை வந்து மாறிடாது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த பாப்பா சொன்ன கேள்வி அருமையான கேள்வின்னு நீங்க எல்லாம் சர்டிபிகேட் பண்றீங்க. நானும் அதை வரவேற்கிறேன். அதாவது இந்த அண்ட சராசரங்களில் என்ன இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இதே நேரத்தில் நவகோள்களை பத்தி உங்களுக்கு பள்ளிக்கூடங்களில் பாடத்திட்டங்கள் வைத்திருந்தார்கள் என்றால் பூமியும் ஒரு கோள். ஏற்கனவே 10 கோள் சுத்திட்டு இருக்கிறதாகத்தான் அர்த்தம். சூரியனை சுற்றி 3ஆவதா வரக்கூடிய கோள் நம்மளுடைய பூமி. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு, அதாவது ஜூபிட்டர் என்றால் அதற்கு 2 நிலவுகள் அப்படின்னு எல்லாம் கணக்கு உட்பிரிவுகள் வருது. இப்ப நீங்க சாட்டின் ஒண்ணு சுத்திட்டு நடுவுல ஒரு வளையம்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட சூரியனிலிருந்து மிக அதிக தூரத்தில் இருக்கக்கூடியது. அதத்தான் சனின்னு சொல்லிட்டு சனியை சுத்தி நிறைய கிரகங்கள் இருக்குன்னு சொல்றோம். ஆக அண்ட சராசரங்களில் நாம கொஞ்சம் பெருசா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோங்கிறது இந்த சூரியனுடைய சுற்றுப்பாதையில் அது ஏற்கனவே இருந்ததுதான். ஆனா இங்க அப்படி அல்ல. இந்த மனையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பூமியில் இந்த இடத்தில் நேற்றைக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலே இந்த ஹோட்டல் இந்த இடத்தில் இல்லை. ஆனால் இங்க உருவாக்கப்படுகிறது. இது பூமியில் பிரபஞ்ச ஆற்றலில் வரக்கூடிய ஜோதிட தன்மைகளை எந்த மாற்றமும் வானிலையில் உள்ளதுதான். அது புவியோட சுத்தி, அதாவது சூரியனை சுற்றி கொடுக்கக்கூடிய கோடான கோடி விண்கற்களில் அதுவும் ஒரு கல். ஆனால் இந்த பூமி அப்படி அல்ல. இந்த பூமி வந்து நிலையான ஒரு சுற்றுப்பாதையில் வந்து விட்டது. இதற்கு பாதகம் இல்லாத அமைப்புகளில் அந்த சுற்று வட்டங்கள் இருக்கின்றன. அதனுடைய ஈர்ப்பாற்றல்களை குவியும் செய்வதற்கு உண்டான கலை தான் இந்த வாஸ்து கலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாஸ்து கலையில் இந்த ஹோட்டலை நாம் நிர்ணயம் பண்ணுகிறோம் என்று முடிவெடுக்கும் பொழுது, இப்ப உங்க வீட்டை கட்டுறோம் முடிவெடுக்கும் பொழுது இந்த அமைப்பை நாம பலப்படுத்தணும் அப்படின்னா, ஈசானிய துண்டிப்பு இல்லாத தன்மை அப்படின்னா, நீங்களும் இன்னொரு கோள் இருக்கிறதாக கண்டுபிடிக்கலாம். அதனுடைய உண்மையும் வெளியில நீங்க கொண்டு வரலாம். புவியில் உள்ள மாற்றங்களுக்கு இந்த வாஸ்து உதவுது. நீங்க ஆராய்ஞ்சு இன்னும் கோடான கோடி கண்டுபிடிப்புகள் வர்றத நீங்க வடகிழக்கு பாகம் உங்க வீட்டில் தவறு இருக்கிறதை சீர்திருத்தும் பொழுது நீங்களும் விஞ்ஞானி தான், ஒரு அப்துல் கலாம் தான். மேற்கு வாசல் அமைப்புல உள்ள ஆஸ்பத்திரி எல்லாமே, பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாமே கிழக்கு வாசல்ல உள்ள ஈசானிய பகுதியில பிரசவ அறை கட்டுறாங்க. ஆனா அங்க ரொம்ப ரேரா தான் எல்லாமே வர்ற கேஸுகள் பூராவே சக்சஸ் ஆகிறது கிடையாது. ஏதோ 1-2 தான் நார்மல் டெலிவரின்னு சொல்றாங்க. வர கேஸுகள் பூராமே ஆப்ரேஷன் சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், எந்த இடத்துல அமைச்சா நல்லபடியா அமைக்கணும்? வீடுன்னா 4 பவுண்டரிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 60-40 ஒரு இடத்துக்குள்ள நாம திட்டமிட்டு கரெக்ட் பண்ணிட முடியும். நீங்க கேட்கறது மருத்துவமனைன்னு நீங்க சொல்றீங்கம்மா. உங்களுடைய மருத்துவமனையினுடைய அமைப்புகளில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறைகள் என்ன, பிரசவ வார்டுக்கு என்று சில தனியான அங்கங்கள் எல்லாம் அமைப்பு தரப்படுகிறது. அப்படி கொடுக்கக்கூடிய வார்டு வந்து தெற்கு சார்ந்த அமைப்பில் இருக்கணும். ஈசானிய பாகத்தில் இருக்கிறதுங்கிறது தவறு. உங்களுடைய மருத்துவமனையை நேரடியா நாம பார்த்தாதான் அந்த முழு அமைப்புகளில் மாற்றம் தர முடியும். அப்படி தரும் பொழுது கண்டிப்பா ரத்தம் வந்து வீணாக கூடாது பெண்களுக்கு. அந்த பாகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகம் வீணாக்குவதால் தான் இந்த ஆபரேஷன் அப்படிங்கிற தன்மை சிக்கலை ஏற்படுத்தும். டாக்டருக்கு வேற வழி இல்லை, 2 உயிரையும் காப்பாற்றணும். அதனால அவர் அப்படி செய்யறாரு, அது அவருடைய தர்மம். ஆனால் வாஸ்து தன்மையை கொடுக்கப்பட்டால் பல்லாயிரம் குடும்பங்கள் கஷ்டம் இல்லாம இருக்குங்கிறது உண்மை. ஆகையினால மருத்துவமனை, இப்ப நான் நிறைய மருத்துவமனைகளுக்கெல்லாம் நாங்க படம் போட்டு கொடுத்துருக்கிறோம். இப்ப நல்லபடியா கட்டிட்டு இருக்கிறாங்க. நல்ல மருத்துவமனையாவும் மாறிக்கிட்டு தான் அந்த மருத்துவமனைகள் இருக்கு. ஆகையினால நீங்க சீர்திருத்திக்கலாம் முடியும். முடியாதது என்பது எதுவுமே இல்லை. சார், இது மேற்கு வீதி மனை 60-40 அடி நீளம் அகலம். வடக்கும் தெற்கும் வீடு இருக்கு, கிழக்கு பக்கமும் வீடு இருக்குங்க. 4 வீடு எதிரும் புதிரமா கட்டியிருக்காங்க. ஆனா இந்த 4 வீடு வடக்கு பார்த்த வீடு உச்சத்துலயும், தெற்கு பார்த்த வீடெல்லாம் நீச்ச பாகத்துலயும் வாசல் படி வச்சிருக்காங்க. கட்டின்னு இருக்கும்போது அந்த முதலாளி வந்து மேலிருந்து கீழே விழுந்து இன்னைக்கு முதுகுல அடிபட்டு 4 மாதமா எழுந்திருக்க கூடாதுன்னு படுக்கையில் இருக்காரு. இந்த விபத்துக்கு காரணம் அவர் ஈசானிய தன்மையை வீணாக்கி வச்சிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்டடத்தை உயர்த்திடுறாரு, நைதிரியம் இணைந்து நாம கொடுக்கறது, கட்டட அமைப்பு கொடுக்கறதெல்லாம் நல்ல பலன் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் சொல்றாங்க, இந்த ஐயாவும் சொன்னாங்க. ஆனால் நைதிரியம் அடைப்பு கொடுக்கக்கூடிய கட்டடங்களில்
பீஷ்மருக்கு எப்படி பல அம்புகள் தைக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தாலோ அந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் வர்ணிக்குது. அது ஒரு பக்கத்துல ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விட்டாடுறாங்க. படிக்கிற அத்தனை பேரும் அத்தனை புத்தகத்தையும் படிக்க முடியறது இல்லை, முடியாது. ஏனென்றால் இந்த மாதிரி அனுபவமான அமைப்புகள்லையும் அனுபவமான இன்ஸ்டிடியூட்லயும் தான் நீங்க முழு தன்மையை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த வர்ணனைகள்ல எங்க பெரியவங்க பயன்படுத்தின அமைப்புகளை எல்லாம் நாங்களும் ஆராய்ந்தோம். ஏன்னா எங்க அப்பா சொன்னதை நான் நம்பல, இந்த பொண்ணு சொல்றத நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா எங்க அப்பா படிக்காதவர், இந்த பொண்ணு படிச்சுட்டு சொல்றான். அப்ப இந்த படிச்ச பொண்ணு புத்திசாலி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், படிக்காதவங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா படிக்காதவர் தப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐயப்பாடு என்னுள்ள இருந்தது. ஆனா அவருதான் அதி புத்திசாலின்னு இப்ப நான் இந்த கலையை படிச்ச பிறகு எனக்கு தெரிய வந்துருது. ஏன் அப்படின்னா படித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அறிவை பூட்டிக் கொள்கிறார்கள் என்று ஒரு ஞானி சொல்கிறார். ஏனென்றால் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் அனைத்துக்கும் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்ன ஒரு குழந்தை வந்து சொல்றத அவர் எடுத்துக்க மாட்டார். ஏய், அந்த காலத்தின் முறைகள். ஆகையினால் இந்த கட்டுப்பாட்டு தன்மைக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டதால் அறிவு விசாலமாக போயிடுது. இவரு இவ்வளவு அருமையா, இத்தனை தத்துவங்களா, இவ்வளவு வாஸ்து தன்மை இருக்கேன்னு நினைச்சிருந்தா இவருடைய இந்த பாகத்தில் வடகிழக்கினுடைய அமைப்பில் துண்டிப்பு ஏற்படுமான ஒரு கட்டடத்தை தந்திருக்க மாட்டார். அதே நேரத்தில் நைதிரியம் அடைப்பு கட்டடம் கொடுக்கும் பொழுது அந்த மற்ற 3 வீட்டினுடைய தவறுகள் இவரை தாக்குது. குடி போனாரு, விழுந்துட்டார். மரணப்படுக்கையில இருக்கிறாரா, மகிழ்விக்கலாம், அந்த அமைப்புகள் எல்லாம் மாற்றினார். இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு வாஸ்து எந்த விதத்துல உதவுகிறது? அறிவுக்கு காரகன் அப்படின்னு சொல்லப்படும். அந்த அறிவுக்கு காரகனான சூரியனுடைய ஆற்றல் கிழக்கிலிருந்து நேர்தன்மையில் வருகிறது மேற்கு நோக்கி. அதனுடைய சூரியனுடைய பயணப்பாதை 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்னு உத்தராயணம் என்றும் ஒன்னு தட்சிணாயணம் என்றும். இந்த இருவேறு பிரிவுகளில் இவருடைய அயனப்பாதைகள் மாறினாலும் சூரியனுடைய ஆற்றல் வடகிழக்கில் ஈசானியம் என்று சொல்லக்கூடிய பாகத்தில் எப்பொழுதும் குவிந்த நிலையிலேயே இருக்கும். ஏன்னா நீங்க எங்க வேணாலும் ஊர் சுத்தலாம், ஆனா வீடுன்னு ஒண்ணு இருக்குது. எந்த நாட்டுல வேணாலும் போய் படிக்கலாம். இந்தியாவுல திருவாரூர்ல வீடு இருக்குன்னு முடிவு பண்றீங்க, அப்போ உங்களுடைய முழு குவியம் இங்கு தரப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் முழுவதும் மாறாத தன்மை. இந்த மாறாத ஈசானிய தன்மையை உங்கள் வீட்டில் பலப்படுத்தும் பொழுது இந்த சூரியனுடைய 6 மாத பயண காலங்களில் வரக்கூடிய மாறுபாடுகள் மாறாத தன்மையாக உங்க வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப பெண்மணியா இருக்கக்கூடிய நீங்க வடக்கும் தெற்கும் உள்ள சார்ந்த இந்த தன்மையினுடைய பயனை நீங்கள் முழுவதுமாக காந்த ஆற்றலோடு ஈர்க்கும் பொழுது உங்களுடைய மூளை என்று சொல்லக்கூடிய இந்த துரியாதீனம் காந்த ஆற்றலை நல்லபடியாக ஈர்த்து உங்களுடைய மூளையை அப்படியே பிரகாச வைக்கும். இதுல என்ன அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய அறிவானது 1 வயதிலிருந்து 5 வயதிற்குள் 50% வளர்ச்சி அடைந்து விடுகிறது. இது விஞ்ஞானம். ஆகையினால குழந்தை பிறக்கும் முன்னே சரி அந்த வீட்டினுடைய அமைப்பை நல்ல அமைப்பா கொடுத்தா 5 வயதில் 50% அறிவு அந்த குழந்தைக்கு வந்துவிடும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு சாதாரண பள்ளி படிப்பிலிருந்து அமெரிக்க பல்கலைக்கழகம் வரைக்கும் உண்டான தன்மைகள். இந்த அனைத்துக்குமே இந்த சூரிய ஆற்றலும் காந்த ஆற்றலும் தான் காரணம். அப்ப ஈர்த்து நம்ம வெற்றி பெறணும். நீங்க கம்ப்யூட்டர்ல போய் உட்காடுறீங்க அப்படின்னா அது வந்து வெப்பம், சூரிய ஆற்றலோட இணைந்த காந்த ஆற்றலான தன்மைகள். அதுக்கு உங்களுடைய அறிவு சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நீங்க சரியான உட்காரும் பொழுது, இந்த கட்டணம் சரியா இருக்கும் பொழுது கம்ப்யூட்டர் கூட ரிப்பேர் ஆகாது. அப்போ நம்மளுடைய அறிவு பிரமாதமா இருக்கும். நீங்க வடக்க உட்கார்ந்து படிங்க. இப்போ உங்க வீட்டினுடைய அமைப்புக்கு இன்னும் உங்களுடைய இப்ப அருமையான கேள்வியை கேட்கிற நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருவீங்க. கடை வச்சிருக்காங்க, அவங்க ஒவ்வொன்றும் இருக்காங்க. அதே நாங்க அந்த இடத்துக்கு போகும்போது ஒவ்வொன்றும் வர முடியல. அதுக்கு காரணம் வாஸ்துவா இல்ல எங்க டைம்? ஒரே இடத்துல ஒரு கடை வச்சிருந்தாருன்னா அவர் வச்சிருந்த பொருள் வேற, நீங்க வேற ஒரு பொருளை விற்பனை பொருளா கொண்டு போறீங்க. இப்ப பஞ்சு வியாபாரி வச்சு ஓஹோன்னு அந்த இடத்துல வந்துட்டாருன்னு சொல்லி போட்டு நீங்க போய் அரிசி மூட்டையை இறக்குனீங்கன்னா அவர் வந்து பஞ்சு மூட்டையில 2 போட்டாருன்னா கூட வெயிட் உங்களுடைய அரிசி மூட்டையினுடைய அமைப்புக்கு ஈடாகாது, ஒரு மூட்டைக்கு ஈடாகாது. அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார், அந்த வீட்டில் அந்த இடத்தில் எப்படி வைத்திருந்தார் என்று பார்த்தால் அவருடைய கடையினுடைய அமைப்பு நீங்க சொல்லக்கூடிய தத்துவத்தினுடைய அடிப்படையில
தெற்கு சார்ந்து இருக்குதுன்னு போடுறாரு. அவர் மூட்டையை பரட்டி இந்த பக்கம் தூக்கி போட்டிருக்கிறாரு. லோடே கிடையாது. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் நல்ல அமைப்பு அமைச்சு போச்சு. நீங்க என்ன பண்றீங்க, அரிசி கடை வைக்கிறேன்னு கொண்டு போய் அரிசியை பூரா ஈசானிய மூலையில கொண்டு போய் அடுக்கி வைக்கிறீங்க. தொழில் பாதிப்பாகி போகுது. ஆக ஒரு கடை நல்லா இருக்கு, நாமளும் கடை வைப்போம்னா அதுக்கு முன்னால வாஸ்து தன்மையை தெரிந்து கொண்டு நாம் என்ன விற்பனை பொருள் கொண்டு செல்ல போகிறோம், என்ன அமைப்பில் அதை பண்ண வேண்டும், அதன் மூலமா பக்கத்து இடையும் சேர்த்து பிடிச்சு பக்கத்தாலே இடத்தை வாங்கி பெரிய கடையை அமைக்கணும்னா இந்த சின்ன கடையை வாஸ்து தன்மையில் நீங்கள் தந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களால ஒரு சூப்பர் மார்க்கெட் அமைக்க முடியும். அந்த தன்மையில் அதாவது பாருங்க, என்னுடைய கிளைண்ட் சூப்பர் மார்க்கெட் அமைத்தவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களுடைய மதிப்பிற்குரிய டாக்டர் MS மணிபாரதி ஐயா அவர்களே, ஸ்ரீ ராமகிருஷ்ணா வாஸ்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நிர்வாக இயக்குனர் திருமதி மணிபாரதி அவர்களே, நீங்கள் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய ஊரில் இந்த 3 தினங்களாக நல்ல பயிற்சி அளித்து நிறைவு நாளுக்கு வந்து இப்போது பொதுமக்களாகிய எங்களுக்கும் வாய்ப்பினை தந்ததற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கேள்வி சொல்கிறீங்க, வீட்டுக்கு சொல்கிறீங்க, கோயிலுக்கு சொல்கிறீங்க. அதே மாதிரி ஆட்டோ, காரு, பஸ்ஸு, லாரி, இப்போ அந்த கப்பல் கட்டுறது, விமானம் கட்டுறது, இதுக்கெல்லாம் வாஸ்து உங்களோட வாஸ்து உபயோகப்படுமா? அதேமாதிரி சாலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல விபத்து நடக்குது. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நம்மளே என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது, பார்த்து போடான்னு சொல்கிறோம். அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இப்போ மனிதர்களாகிய நாம் இப்படி தான் தலை செய்யணும், இப்படி தான் அந்த பொருளை வச்சுக்கணும், இப்படி தான் அந்த சட்டை போடணும், இத்தனை பட்டன் போடணும், அப்படி தான் உங்களுடைய வாஸ்துல ஏதாவது சொல்ல முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது வாகனத்துக்கு வாஸ்துவா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுவே எல்லா வாகனத்துக்கும் ஒரே மாதிரி A to H ஒரு ஃபார்முலாவை கொடுத்து ஒரு கூண்டுன்னு அமைக்கிறாங்க. அந்த வாகனம் யாருக்கு பயன்படுது அப்படின்னா உங்களுக்கு, இந்த மனிதனுக்கு. அதே ரோட்ல போயிட்டு இருக்கையில எல்லா வாகனமும் இல்லவா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகணும் உங்க கணக்கு படி பார்த்தா அந்த ரோட்ல. ஆனா ஏன் குறிப்பிட்டாப்புல அந்த இடத்துக்கு போகும் பொழுது ஒரு வாகனம் மட்டும் அடிபடுதுன்னா, அக்னி வளர்ச்சியில அவர் வீட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு கிழக்குல, அப்ப விபத்து நடக்கணுங்கிறது நிச்சயம். அதே நேரத்துல கிழக்கு அக்கினி தெருத்தாக்கத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. குடும்பமே வீணாகணும்னு விதியை கொடுத்து போட்டு நீங்க போய் அந்த இடத்தை குறை சொன்னா என்ன அர்த்தம்? ஆக அக்னி வளர்ச்சி இருக்கக்கூடிய வீடும் வாயவியம் வடக்காக இருக்கக்கூடிய வீடும் விபத்தை எளிதாக பெறக்கூடிய அமைப்பில் இந்த மனிதனுக்கு சார்ஜ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் தந்துருது. அப்ப அந்த இடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விபத்துக்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்த வேண்டிய தன்மையை வீட்டில் கொடுத்தவுடன் அந்த இடம் போகும்பொழுது நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஈர்த்து அந்த மரத்துல மோதிடுறீங்க. அப்ப மரமா வந்து மோதலையே, மரத்துல தானே மோதுறோம். அப்ப அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை இந்த வீடு தருது. ஆகையினாலதான் அந்த அமைப்பு மாறுது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பொட்டான பாத்தீங்கன்னா இப்படி 2 லைன் விட்டுட்டு போட்டிருப்பாங்க. சில படத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டுட்டேன்னு அண்டர்வேரோட போவார். இது மறதிக்கு காரணம். இது வந்து வாஸ்து சட்டை போட சொல்லல, இந்த மனசுல நீங்க இந்த வாஸ்து சட்டத்தை போடணும்னு சொல்லுது. அப்படி வாஸ்து சட்டத்தை நீங்க மறக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த ஈசானிய தவறுகளை பலப்படுத்தினால் வாஸ்துவால் வாழ்வாங்க. நாம வாழ்றோம், எத்தனை வாகனம் வேணாலும் வாங்கலாம். இந்த அரிய நிகழ்ச்சியை மிக எளிமையான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிற அன்பு நண்பர் வாஸ்து வழிகாட்டி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அருமை நண்பர்களே, வணங்கி மகிழ்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய மகனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. ஒரு மோட்டார் சைக்கிள் மோதி கால் முழங்காலு கீழே 2 துண்டாக உடைந்து பிறகு ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து இப்பொழுது அவன் நடமாடுகிற ஒரு நிலையில் இருக்கிறார். இது குறித்து நான் பல நண்பர்களிடையே விசாரித்தேன். சிலர் ஜாதகப்படி உனக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுவதனால் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். வாஸ்து நண்பர்களை அணுகி கேட்கும் பொழுது தென்மேற்கு மூலையில வீட்டுல தென்மேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்கப்பட்டிருக்கிறது, அப்படி அமைக்கப்பட்டிருந்தால் இது போல விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார்கள். எனக்கு முறையாக கிடைக்க வேண்டிய சில ப்ரமோஷன் கூட இதனால தடைப்பட்டிருக்கிறது. அது வந்து ஜாதகப்படியா அல்லது வீட்டுல வாஸ்து குறைபாடா என்று எனக்கு புரியவில்லை. தென்மேற்கு மூலையில செப்டிக் டேங்க் அமைத்திருக்கிறேன், அதனால குறைபாடு இருக்குமோ என்று எனக்கு ஒரு ஐயம் எழுகிறது. ஐயா அவர்கள் இந்த ஐயத்தை போக்கி அருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
பார்க்க வேண்டுமா? அணுக வேண்டிய முகவரி டாக்டர் MSR மணிபாரதி அவர்கள், வாஸ்து பேராசிரியர், ஸ்ரீ அமிர்தா வாஸ்து கன்சல்டிங் சென்டர், 2C தலி ரோடு, உடுமலைப்பேட்டை, கோவை மாவட்டம். தொலைபேசி 04552231 செல் நம்பர் 9843227635 மற்றும் 9442076335. வாங்க வாங்க வாஸ்து சாஸ்திரம் பார்க்க வாங்க வாங்க.